டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருப்பு கண்ணாடி அணிந்து துப்பாக்கியுடன் ஈரானினுடைய மலைப்பகுதியில் வெடிப்பிழம்புகள் ஏற்பட நிற்பதற்கான காரணம் என்ன? இனிமேல் நான் அமைதியானவன் என்கின்ற காலம் முடிவடைகின்றது என்ற பொருள்பட கூறி அவர் துப்பாக்கியுடன் நிற்பதானது ஈரானினுடைய தீர்வு திட்டத்தை நேற்றிரவு படித்த பின்னர் ஏற்பட்டு இருக்கின்ற புதிய மயக்கமாக இருக்கின்றது. அந்த தீர்வு திட்டமானது அவரை போர் ஒன்றிற்குள் தள்ளுவதற்குரிய சகல விதமான நெருக்குவாரங்களையும் கொடுப்பதாக இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த தீர்வு திட்டம் தொடர்பாக அமெரிக்காவினுடைய ஸ்டடி ஆஃப் வாரினுடைய மதிப்பீடுகளும் இந்த செய்தியில் இடம் பிடிக்கின்றன. முதலாவது, இந்த தீர்வு திட்டம் 3 படிமுறைகளை கொண்டதாக இருக்கின்றது. முதலாவது, அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல் அனைத்தையும் நிறுத்த வேண்டும். இருதரப்பும் போரை நிரந்தரமாக உத்தரவாதத்துடன் நிறுத்த வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை. நிறுத்துவது சரி, அதற்கு அமெரிக்காவிற்கு கிடைப்பது என்ன? அமெரிக்காவினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்றால் அது பற்றிய தகவல்கள் இல்லை. இரண்டாவது, கோர்முஸ் நீரிணையை எப்படி துறப்பது, அதுபோல அமெரிக்கா ஈரானை சுற்றி வளைத்திருக்கின்ற முற்றுகையை எப்படி நீக்குவது என்பது இரண்டாவது கட்டமாக பேசப்படும் என்றும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக இழந்துவிட்ட பொருளாதாரத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்று கூறியிருக்கின்றது. மூன்றாவதாக, கோர்முஸ் நீரிணையினுடைய பயணம் நடைபெறுகின்ற பொழுது ஈரான் சுங்க தீர்வை விதித்து சர்வதேச கப்பல்களிடம் கட்டணங்களை வசூலிக்கும். இந்த தீர்வு திட்டமானது 1, 2, 3 என்கின்ற 3 கட்டங்களை கொண்டிருக்கின்றது என்று ஈரான் கொடுத்து சென்றிருக்கின்றது. இதுதான் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஏற்பட்ட சினமாகும். இது அமெரிக்காவிற்கு விடப்பட்ட ஒரு கேலி அல்லது சவால் அல்லது அமெரிக்காவை சீண்டி பார்க்கும் செயல். இல்லை, ஈரான் தானே மேலே இருக்கின்றேன் என்று கூறி அமெரிக்காவினுடைய தலையில் போடுகின்ற குட்டு என்கின்ற பல கோணங்களில் இதை பார்க்க முடியும். முதலாவது, கோர்முஸ் நீரிணை வழியாக போகின்ற சர்வதேச கப்பல்களுக்கு கட்டணம் வசூலித்து ஈரான் தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொள்ள அமெரிக்கா அனுமதிக்காது, சர்வதேச சமுதாயம் அனுமதிக்காது. இது சர்வதேச கடல் பரப்பாக இருப்பதனால் இதற்கு தனியொரு நாடு வருமானம் எடுக்க முடியாது என்ற எதிர்ப்பு வரும். அடுத்த கோபம் அமெரிக்க அதிபருக்கு இந்த தீர்வு திட்டத்தில் ஈரானினுடைய அணு ஆயுத உருவாக்கம் தொடர்பான எதிர்காலம் பற்றி எந்த விடயத்தையும் ஈரான் குறிப்பிடவே இல்லை. மேலும் ஈரான் இந்த தீர்வு திட்டத்தில் தான் பாதிக்கப்பட்டு இருப்பதாக எந்த இடத்திலும் காட்டிக்கொள்ளவில்லை. தான் மிகவும் உயர்ந்த ஓர் இடத்தில் இருப்பது போலவும் அமெரிக்காவே பின்தங்கிய நிலையில் மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதாக அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய உளவியலானது தன்னுடைய நாட்டில் சேதங்கள் ஏற்பட்டாலும் இந்த போரில் தானே இப்பொழுது வெற்றி படியில் நிற்கின்றேன் என்ற மனோநிலையில் அவர்கள் மாறவில்லை என்பதை இந்த தீர்வு திட்டத்தினுடைய முள்ளந்தண்டு காட்டுவதாக அமெரிக்கர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறு ஈரான் உறுதியாக அமெரிக்கா தோல்வியடைந்திருக்கின்றது என்று நம்புவதற்கான காரணங்கள் பல. அதில் ஒன்று, கோர்முஸ் நீரிணையை மூடியிருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடி உலகத்தை அடிபணிய வைத்திருக்கின்றது. இதனால் அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற நவம்பர் மாத இடைத்தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி அடையக்கூடிய அபாயத்தில் இருக்கின்றார். ஆகவே இந்த 3 விவகாரங்களும் அமெரிக்காவிற்கு பின்னடைவையை தருகின்ற காரணத்தினால் ஈரானுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லாமல் ஈரான் அமெரிக்கா கூறிய எந்த ஒரு நிபந்தனையையும் நிறைவேற்றாமல் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து முடிப்பது போல இந்த தீர்வு திட்ட யோசனை எழுதப்பட்டிருக்கின்றது. இதை அமெரிக்க அதிபர் ஆத்திரத்துடன் சுழற்றி வீசிவிட்டு துப்பாக்கியை தூக்கி இருக்கின்றார். தனது பொறுமை குலைந்து விட்டதாக கூறியிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுதம் அற்ற ஈரான் ஒன்றை கொண்டு வருவது தொடர்பாக அவர்களினால் கற்பனை பண்ணவும் முடியவில்லை, அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்கவும் முடியவில்லை என்று கோபமாக கருத்துரைத்திருக்கின்றார்.
இது தவிர டொனால்ட் ட்ரம்பிற்கு மேலும் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஜெர்மனியினுடைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மேட்ஸ் அமெரிக்கா இந்த போரில் ஈரானினால் அவமானப்படுத்தப்பட்டு விட்டது என்று உலக அரங்கில் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். அவருக்கு எதுவுமே தெரியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவரை திட்டினாலும் இப்பொழுது ஃபிரெட்ரிக் மேட்ஸ், நான் டொனால்ட் ட்ரம்புடன் நட்பாகத்தான் இருக்கின்றேன், ஆனால் இந்த போரினுடைய வியூகம் பற்றி தனக்கு பலத்த சந்தேகங்கள் இருந்தது, அதைத்தான் நான் கூறியிருந்தேன் என்று கூறி அவர் இந்த கதையை முடித்திருக்கின்றார். ஆனால் அவர் கதையை முடித்தாலும் அமெரிக்கர்களுக்கு அந்த வலி இருக்கத்தான் செய்யும். எனவே ஈரான் மீதான தாக்குதல் ஒன்றை நடத்தி அந்த வலியை தீர்ப்பதற்கான இடத்தை நோக்கி அவர் நகர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவேதான் அவர் அமைதியான காலம் முடிவடைந்து விட்டது என்று கூறுகின்றார். அதிக காலம் அவர் இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு நடத்துவார் என்று கருதுவதற்கு இடம் இல்லாமலே இருக்கின்றது. அடுத்தபடியாக 3 அம்ச திட்டமானது ஈரானுடைய வெற்றி மனோநிலையை காட்டுகின்றது. இதை அமெரிக்க அதிபரினால் சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு பதிலடி கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருக்கின்றார். 3வதாக, தேர்தல் அரசியலில் தானே வலிமையான நிலையில் இருப்பதாக காட்ட வேண்டிய வலுக்கட்டாயமான தேவை அவருக்கு இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு துப்பாக்கியே துணை என்பதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய நியாயமாக இருக்கின்றது. ஒவ்வொரு போர்க்காலத்திலும் அமெரிக்காவில் மதிப்பீடுகளை செய்கின்ற ஸ்டடி ஆஃப் வார் இது பற்றி கூறுகின்ற பொழுது ஈரானினுடைய தீர்வு திட்டமானது ராஜதந்திர ரீதியாக அவர்கள் தங்களை வெற்றியாளர்களாக கருதி கொண்டிருப்பதை காட்டுகின்றது. பெரும் இராணுவ இழப்புகள், தளவாட சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் கூட அவர்கள் வெற்றியாளர்களாகவே உளவியல் ரீதியாக கருதுகின்றார்கள் என்பது அறிக்கையில் இருக்கின்ற அத்தனை எழுத்துக்களிலும் பிரதிபலிப்பதாக கூறுகின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் தாங்கள் வெற்றியாளர்கள் என்று ஏன் கருதுகின்றார்கள்? முதலாவதாக, அமெரிக்காவினால் 6 வார கால போரின் முடிவின் பின்னரும் கூட ஈரானை வீழ்த்த முடியவில்லை. ஈரானை வீழ்த்த முடியவில்லை என்றாலே ஈரான் வெற்றி பெற்று விட்டது என்றுதான் அர்த்தம். அமெரிக்காவுடன் மோதி அமெரிக்காவை வெற்றி பெறுவதை விட அமெரிக்காவினால் வெற்றி பெற முடியாத ஒரு நாடென்றதை நிறுவுவது, அதுதான் உண்மையில் போரின் வெற்றி என்று ஈரான் கருதுகின்றது. அமெரிக்காவிடம் எவ்வளவு நவீன ஆயுதங்கள் இருந்தாலும் ஹோர்முஸ் நீரிணை இன்றும் தனது கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது என்பதை நினைத்து ஈரான் பெருமைப்படுகின்றது. ஈரானுடைய பாலங்கள், கட்டிடங்கள், முக்கியமான இடங்களை உடைக்க முடியாமல் மக்களே அப்பகுதியில் போய் நின்ற காரணத்தினால் அதிலும் அமெரிக்கா பின்வாங்க வேண்டி வந்தது ஈரான் வெற்றியாகவே கருதுகின்ற இடமாக இருக்கின்றது. இதைவிட உலக பொருளாதாரத்தை அவர்களினால் மிரட்டி பணிய வைக்க முடிகின்றது. இந்த பொருளாதார மிரட்டலினால் நஷ்டமடைந்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலக நாடுகள் ஒன்றிணைந்து தமக்கு எதிராக போருக்கு வரவில்லை, அமெரிக்காவுடன் கூட்டாக போருக்கு வருகின்றோம் என்று இஸ்ரேலை தவிர வேறு யாருமே இறங்க முடியாத சூழ்நிலையும் எல்லோருமே இறங்க பயப்படுவதனாலும் ஈரான் தன்னை ஒரு வீரனாகவே கருதுகின்றது. எனவேதான் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஒரு தீர்வு திட்டத்தை ஈரான் எதிர்பார்க்கின்றது. அந்த தீர்வில் ஈரான் இழப்பதற்கு எதுவும் இல்லை, அமெரிக்காவிற்கு கொடுப்பதற்கும் எதுவும் இல்லாமல் அதை முடிக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை வழங்கி இருக்கின்றது. இப்படி நிலைமை இருக்க சற்று முன்னர் கடந்த 28ஆம் தேதி மாசி மாதம் ஈரானில் இருக்கின்ற பெண்கள் பாடசாலை மீது அமெரிக்கா தன்னுடைய டாம் குவாக் ஏவுகணை குண்டை வீசியதனால் 168 பேர் மரணமடைந்து 110 பேர் அதில் சிறு பிள்ளைகள் என்பது தெரிந்ததே. இதை அமெரிக்காவினுடைய 5 உயர்மட்ட அதிகாரிகள் மறுபடியும் வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். 2 மாதங்களாகியும் அடிப்படை விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை, அடிப்படை தகவல்களை கூட டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தரவில்லை என்று கண்டித்திருக்கின்றார்கள். விசாரணை நடப்பதாக ஒற்றை வரியில் பதில் கூறுகின்றார்கள், ஆனால் அதற்கான தடயங்கள் எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்பட அமெரிக்க ராணுவம் பொறுப்பாக இருந்திருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பங்களில் அமெரிக்க ராணுவம் உண்மையை மறைப்பது இல்லை, இப்பொழுது மட்டும் எதற்காக மறைக்கின்றீர்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய எதிரணியாகிய டெமோக்ராட் கட்சியினுடைய செனட்டர்கள் மார்ச் 18க்கு உள்ளாக தகவல் தர வேண்டும் என்று கூறியிருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அதை வழங்கவில்லை. உண்மையை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஒப்புக்கொள்வார்களாக இருந்தால் பெரிய நஷ்ட ஈடை ஈரானுக்கு வழங்க வேண்டி வரும். இதனால் குழப்பி அவர்கள் பார்க்கின்றார்கள். துப்பாக்கியை தூக்கி
நாடகத்தை ஆடுகின்றார்கள் என்பது விளக்கமாக இருக்கின்றது. ஆனால் நியூயார்க் டைம்ஸின் தகவலின்படி பழைய கூகுள் மேப் அடையாளத்தின்படி இந்த பாடசாலை இருந்த இடத்தில் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினர் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அதன் பின் அது மாற்றப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய இடவிளக்க படத்தில் அந்த மாற்றம் பதியப்படவில்லை. இதனால் பழைய படத்தை வைத்து புதிய இடத்தை தாக்கி விட்டார்கள். இதுதான் விபத்தின் காரணம் என்று கூறியிருந்தது. ஆனால் அதையும் அமெரிக்காவினுடைய படைத்துறை பென்டகனோ டொனால்ட் ட்ரம்போ ஏற்றுக்கொள்ளவோ அது சரியென கூறவோ இல்லை, மறுக்கவும் இல்லை, மௌனமாகவே இருக்கின்றார்கள். இதனால் இந்த குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய புதிய தீர்வு திட்டம் என்னவாக இருக்கும், அதுவும் இது போலத்தான் இருக்கும் என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியும். டொனால்ட் ட்ரம்பிற்கு இனி வேறு வழி இல்லை. அவர் புதிதாக என்ன செய்ய போகின்றார் என்பதற்கு அவர் துப்பாக்கியை தூக்குவதனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அமெரிக்க படைகள் துப்பாக்கியை தூக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.